பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆம், அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று சொல்லி. அப்படின்னா இன்னைக்கு பல பேருடைய வாழ்க்கையில வாழ முடியாத ஒரு நிலைக்கு காரணமே பாவம். பாவம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு விசுவாசிகளோ ஊழியர்களோ அல்லது நடுத்தர மக்களோ பாவம் அப்படின்னா விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், இப்படிப்பட்ட காரியங்கள் தான் பாவம் அப்படின்றாங்க. சிலருக்கு பாவம் தவறான காரியங்கள்ல ஈடுபடுறது, பொறாமை குணம், துர்குணம், கசப்பு, இதை போன்ற காரியங்கள்லாம் அது அவங்களுக்கு பாவமாவே தோன்றதில்லை. பாவம் அப்படின்னா கொலை பண்றது, குடிக்கிறது, விபச்சாரம் பண்றது, இப்படிப்பட்ட காரியங்களை தான் இன்னைக்கு பாவம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்ல, வேதம் சொல்லுது, நீ எப்படிப்பட்ட பாவங்களை செய்திருந்தாலும் உனக்கு மன்னிப்பு உண்டு. ஆனா நீ அந்த மன்னிப்பை கேட்கும் பட்சத்தில், அதிலிருந்து விடுதலை பெற்ற பட்சத்தில், மறுபடியும் நீ செய்கின்ற ஒவ்வொரு பாவத்திற்கும் நீ கணக்கு ஒப்புவிக்க வேணும். நான் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, கிருபை எக்ஸ்கியூஸ் மீ, கிருபைன்னு சொல்றாங்களா. நான் அவங்கள குறை சொல்லல. ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நானும் கிருபையை பொதிக்கிறவன் தான். ஆனா ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நாம ஒரு அப்படின்னு சொல்லி விட்டு வந்த காரியத்தை மறுபடியும் ஆர்வமா தொடருகிறதற்கு எப்படி நமக்கு மனசு வரும்? கிறிஸ்து இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்ட பிறகு, அவர் தான் நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பை கொடுத்திருக்கிறார் என்று அறிந்த பிறகு, எப்படி நாம மனப்பூர்வமா நாம பாவத்திற்கு அடிமைப்பட முடியும்? பாவத்தை எப்படி செய்ய முடியும்? எப்படி அந்த ஒரு எண்ணம் தோன்றும்? எண்ணம் சிலருக்கு வரும், சிலருக்கு இல்லை, எல்லாருக்குமே வரும். ஆனா அந்த எண்ணங்களிலிருந்து விடுதலை பெறுகிறதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறார். அப்படிப்பட்ட காரியங்களை விட்டு நாம விலகணும். சிலர் மெடிடேட் பண்ணுவாங்க, சில தவறான சிந்தைகளில சில எண்ணங்கள் வருகிற பொழுது அதை தியானிக்கிறவர்களா போயிடுவாங்க. அதனாலதான் அவங்க வாழ்க்கையில சில போராட்டங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், இதை போன்ற காரியங்கள் அவங்க வாழ்க்கையில கடந்து வருகிறத பார்க்க முடியும். வசனம் தெளிவா சொல்லுது, தன் பாவங்களை அறிக்கையிட்டு அதை விட்டு விடுகிறவன் எவனோ அவன் இரக்கம் பெறுவான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப விட்டு விடாதவனுக்கு இரக்கம் கிடையாதுன்னு தானே அர்த்தம். அப்படி தீமையான காரியங்களை செயல்படுத்துகிறவர்களுக்கு நியாய தீர்ப்பின் நாள் அப்படின்னு ஒன்று இருக்கு. சிலர் இல்லைன்றாங்க, சிலர் இருக்குன்றாங்க. எதுவோ, ஆனா ஒரே ஒரு காரியம், திட்டமா சொல்லுகிற காரியம், கர்த்தர் வானத்தில் இருக்கிறார், நாம் பூமியில் இருக்கிறோம். அவருடைய கண்கள் மனுஷர்கள் மேல நோக்கமா இருக்கிறது, அவருடைய கண்கள் எல்லார் மேலேயும் நோக்கமா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே வானத்துக்கு கீழே நாம் இருக்கிறதுனால மறைவான காரியம் என்பது ஒன்றும் இல்லை. நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் வெளியரங்கமாய் இருக்கிறது. மனுஷர்கள் பார்க்கவில்லை என்று சொல்லி நாம் நினைக்கலாம். ஆனால் அந்த சராசரங்களை உண்டாக்கினதான நம்முடைய தேவாதி தேவன் கர்த்தராகிய கிறிஸ்து, அவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே உங்கள் பாவங்கள் செக்கச்செவேரென்று இருந்தாலும் உறைந்த பனியிலும் வெண்மையாக, பஞ்சை போல வெண்மையாக மாற்றுகிற தேவன் உங்களுக்காக அவர் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அறிக்கையிடுங்கள், விட்டுவிடுங்கள், மனம் திரும்புங்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான நாளிலும் கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ள உதவி செய்யும். எங்கள் வாழ்விலே மறைந்திருக்கிற, வெளிப்படாதிருக்கிற எல்லா காரியங்களிலேயும் என் பரம தகப்பன் நீர் ஆண்டவரே ஒரு பெரிய விடுதலை எங்களுக்கு நீர் கொடுத்து, உம்முடைய தயவுள்ள ஆண்டவரே அப்பா கரத்தினாலே எங்களை அணைத்து கொண்டு உங்களை அற்புதமாய் நடத்தும்படியாய் செபிக்கிறோம். இந்த நாளை ஆசீர்வதியும், உம்முடைய பாதுகாப்பும், உம்முடைய தயவும், உம்முடைய இரக்கமும் எங்கள் வாழ்க்கையில இன்னும் பெருகுவதாக கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.